நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி இதயம் முரளி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், கயாடு லோகர், நட்டி நடராஜ், தமன், எஸ் நிகாரிகா, சின்னி ஜெயந்த், ரக்ஷன், டிராவிட், ஏஞ்சலின், அஞ்சு குரியன், சுதாகர், யாஷாஸ்ரீ, ஜோனிதா மற்றும் பலர் நடித்துள்ள படம்தான் இதயம் முரளி. இந்த படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கியுள்ளார். இப்படத்தின் கதையை பொறுத்தவரையில் பெற்றோரை இழந்த அதர்வாவை அவரது தாய்மாமன் நட்டி தன் பிள்ளை போல் வளர்க்கிறார். அதர்வா வளர்ந்து பெரியவன் ஆனதும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் செய்கிறார் நட்டி. இந்த சூழலில் திருமணம் நடக்கின்ற முதல் நாளில் அமெரிக்காவில் தனது நண்பர்களுடன் இருக்கும் அதர்வா சென்னைக்கு வருவதற்கு தாமதமானதால் தாய்மாமன் நட்டி பரபரப்பான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறார். ஆனால் அதர்வா தன் மாமன் நட்டியிடம் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி விட்டேன் என்று கூறி விமானத்தில் வரும்போது தன் அருகில் இருக்கும் பகத் பாசிலிடம் தனது காதல் கதையை சொல்ல முற்படுகிறார். முதலில் அதர்வாவின் காதல் கதையை கேட்க தயங்கிய பகத் பாசில் அதன் பிறகு அவரிடம் காதல் கதை கேட்கிறார். தனது பள்ளி பருவத்தில் பிரீத்தி முகுந்தனை டியூஷன் சென்டரில் பார்த்து அதர்வா அவரை காதலிக்கிறார். பிரீத்தி செல்லும் இடமெல்லாம் அவரையே சுற்றி வரும் அதர்வா ரகசியமாக தன் மனதில் காதலை வளர்த்து கொண்டு சொல்ல முடியாமல் அமைதி காக்கிறார். ஆனால் பிரீத்தியிடம் எப்படியாவது காதலிக்கின்ற விஷயத்தை சொல்ல முற்படும் போது பல சந்தர்ப்பங்களில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார். இந்த சூழலில் அவர் சென்னைக்கு வரும் சூழல் ஏற்படுகிறது. சென்னையில் மருத்துவராக செயல்படும் தனது நண்பனை சந்திக்கிறார். மருத்துவக் கல்லூரியில் படித்து வரும் கயாடு லோகரை கண்டதும் மனதை பறிகொடுத்து காதலில் விழுகிறார். தனது மருத்துவ நண்பன் மூலமாக கயாடு லோகருடன் பேசி பழகிறார். அவரிடம் சொல்ல வேண்டிய தன் காதலை பற்றி சொல்ல முடியாமல் தயங்கி தவிக்கிறார். இந்த சூழ்நிலையில் கல்லூரி காலம் முடிந்து கயாடு லோகர் தனது சொந்த ஊருக்கு புறப்படுகிறார். அவரை வழி அனுப்பி வைக்க செல்லும்போது ரயில் நிலையத்தில் தனது காதலை சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டே செல்கிறார். ஆனால் அதர்வாவால் அவரிடம் தன் காதலை சொல்ல முடியவில்லை. தான் காதலித்த பெண்ணை இந்த சூழலில் அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு வரும் அதர்வா தாய் மாமன் ஏற்பாடு செய்த பெண்ணை திருமணம் செய்தாரா இல்லையா என்பதுதான் இதயம் முரளி படத்தின் மீதி கதை. 1990 காலகட்டத்தில் இதயம் படத்தில் முரளி நடித்த அதே போன்ற கதாபாத்திரத்தை இந்த படத்தில் அதர்வா ஏற்று நடித்திருக்கிறார். தன் தந்தைக்கு ஏற்றவாறு நடித்த அதே மாதிரியான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அதர்வா ஸ்டைலான தோற்றத்தில் கவனம் ஈர்த்தாலும் நடிப்பில் பெரிய புதுமை இல்லாமல் ஒரே மாதிரியான பாணியில் காதல், ஏக்கம், உணர்வுகள் எதுவும் இல்லாமல் தன் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் நட்டி முற்றிலும் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி ரசிக்க வைத்திருக்கிறார். அதர்வா சொல்லும் கதையை அலட்சியமான விதத்தில் பகத் பாசில் கேட்கும் காட்சிகள் யதார்த்தமாக உள்ளது. இப்படத்தில் பரிதாபங்கள் சுதாகர், டிராவிட், செல்லம், தமன், நிகாரி, ரக்ஷன் ஆகிய அனைவருமே தங்கள் நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்துகிறார்கள். இசைப்பாளர் தமனின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் இளமை கொண்டாட்டமாக அனைவருக்கும் ரசிக்கும்படி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரவம்சா தனது ஒளிப்பதிவு மூலம் கதையின் காட்சிகளை மிக சிறப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரசிகர்கள் மனதிற்கு நெருக்கமாகவும் கொண்டு சென்று படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறார். அறிமுக இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் இன்றைய இளம் வயதுள்ள ரசிகர்களுக்கு ஏற்ப கதை எழுதி அதற்கு ஏற்றவாறு திரைக்கதை அமைத்து அதற்குரிய காட்சிகளை வண்ணமயமாகவும் இளமை துள்ளலாகவும் உருவாக்கியிருக்கிறார். பழைய நினைவுகளையும் இன்றைய தலைமுறையின் உணர்வுகளையும் இணைத்து அனைவரும் ரசிக்கும் விதத்தில் இந்த படத்தை இயக்கியிருப்பது பாராட்டத்தக்கது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.